ஒரு கிராமத்தில் ஒரு குட்டி பையன் ஒரு சின்ன கன்றுக்குட்டிக்கு ஹெல்ப் பண்ணி எப்படி அதோட ஃப்ரெண்ட் ஆனான் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் இருந்தானா. அவன் டெய்லியும் பசுமையான வயல்வெளிகள் வழியாக தான் ஸ்கூலுக்கு போவானா. போகிற வழியில் நிறைய மாடுகள்லாம் மேய்கிறத டெய்லியும் வேடிக்கை பார்த்துட்டு போவானா. ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு கன்றுக்குட்டி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வந்து அது மேலே மோதிட்டு போயிருச்சான். அப்போ அந்த குட்டி பையன்தான் அதை பார்த்துட்டு அதை காப்பாற்றி அதுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ஆறுதல் படுத்திட்டு பக்கத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானா. அதுக்கப்புறமா தான் அந்த கன்றுக்குட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுச்சான். அதுக்கப்புறம் அந்த கன்றுக்குட்டியை கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மாக்கிட்டே விட்டுட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா. அடுத்த நாள் அவன் அதே வழியில் போகும்போது அந்த கன்றுக்குட்டி வந்து ஒரு பானையில் அவனுக்காக பால் கொடுத்துச்சான். அந்த பையனும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அந்த பாலை குடிச்சிட்டு கிளம்பிட்டானா. அந்த பையன் எப்போ அந்த இடத்த கிராஸ் பண்ணாலுமே கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த கன்றுக்குட்டி பின்னாடியே ஓடுமா. மரத்துக்கடியில் அந்த பையன் நின்றுட்டு இருக்கும்போது அந்த மரத்தோட கிளையை ஆட்டி அவனுக்காக ஒரு பழம் பறித்து தருமா. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். 2 பேரும் டெய்லியும் மீட் பண்ணிப்பாங்களாம். நிறைய கதைகள் பேசிப்பாங்களாம். 2 பேரும் ஒன்றா உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசி நாளை கழிச்சிட்டு இருந்தாங்களாம். டெய்லியுமே ஈவினிங் ஆச்சுன்னா அந்த கன்றுக்குட்டி அந்த பையனுக்காக பாலும் பழமும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குமா. அவனும் அன்னைக்கு ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி பேசி சிரிச்சிட்ருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம் 2 பேரும். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? நாம் செய்கிற ஒரு சின்ன சின்ன உதவிகள் கூட நமக்கு ஒரு பெரிய நன்மையாக திரும்பும். அதனால் எப்பயுமே ஹெல்ப்பு தேவைப்படுற இடத்துல கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்து இன்னொரு சூப்பரான கதையோடு மீட் பண்ணுறேன். பாய்.